ஆகிய பெண்களும் தாய்மார்களும் இதற்கு ஒத்துழைப்பு தரும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்துல எல்லாரும் இணைந்து இவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோமா? லாஸ்ட்ல இருந்து தான் நான் மேலே போய் போகிறது வழக்கம். சரியா? உங்களை யாரும் அப்படி வருத்தப்படக்கூடாது. ஃப்ரம் லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட். கடைசி பரிசு மார்க் இப்ப சொல்லல. மார்க் நாங்க சொல்றோம். மார்க் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, கொஞ்சம் தான் வித்தியாசம். அதை மார்க் பெண்கள் கூட்டத்தில் நாங்கள் தனியாக சொல்கிறோம், இல்லாட்டினா தனியாக நான் பேப்பர் தரேன். இப்போ அதை பற்றி நான் சொல்லலை. From last, Sister Raja, கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும் 5வது பரிசு. God bless you. God bless you. 4வது பரிசு சிஸ்டர் சோனியா. யாராவது வந்திருக்கீங்களா? வரலையா? சார், ஓகே. 3வது பரிசு சிஸ்டர் தேவிகா. அதான் இது எல்லாமே 3 செட் கார்ட் பேக். 2வது பரிசு சிஸ்டர் ஜான்சி. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும். முதல் பரிசு சிஸ்டர் மார்டினா. பிரதர் வந்து வாங்குங்க. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். God bless you. கவனிங்க, இது ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அதனுடைய ரேட் படி நாங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அப்படி எடுத்துருக்கிறோம். எம்ஆர்பி 1050, 950, 700 அப்ராக்சிமேட் 670 நினைக்கிறேன். அப்படி ஒரு கீழே 400 வரைக்கும் ஞாபகம் இல்லை, அப்படி எடுத்திருக்கிறோம். அதனால் பார்க்குறதுக்கு சேமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த குவாலிட்டியை பொறுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேயா? வருகிற நாட்களில் வேத வசனத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். எல்லாருக்கும் தேவன் உள்ள நிறைய தாளந்துகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரயாசப்பட தான் அது வெளிப்படும். ஆமென். எல்லாருக்குள்ளே என்னென்னு அவங்க கற்றுக்கொண்டதையும் அந்த எக்ஸாம்பிள் உள்ள ஆர்வம் பாருங்க. நான் ஹையர் செகண்டரி டீச் பண்ணும்போது உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், எத்தியோப்பியாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தானுங்க. அவனுக்கு கூட பேப்பர் பரிச்சை முடிஞ்சா அவனுக்கு போயிட்டே இருப்பானுங்க. அடுத்த நாள் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஹையர் செகண்டரி மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் இவங்க ஐயோ இந்த கொஸ்டினை பற்றி இந்த கொஸ்டின். ஐ அப்ரிஷியேட் தட். அதுதான் ஸ்பிரிட், ஆர்வம் வசனத்தின் மேல். அல்லேலூயா. தயவாய் கேட்குற எல்லாரும் வசனத்தின் மேலே நல்ல ஆர்வம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போ சகோதரர்கள் யோசித்துட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நம்ம இணைந்து சில ப்ரோக்ராம்ஸ் நடத்தலாம். நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் கண்டிப்பாக நடத்தலாம். அல்லேலூயா. எங்கள் காரியங்களை பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது அப்படின்றீங்களா? கர்த்தருக்காக பிரயாசப்படும். கர்த்தர் நம்ம வாய்க்க செய்வாராக. எல்லாருக்குள்ளே நல்ல தாளத்துகள் இருக்குது. நேற்றைக்கு ஈவினிங் பாருங்கள், நான் இங்கே இருந்து கவனிச்சுட்டே இருந்தேங்க. சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறோம், இன்னும் 2 யூடியூப்லலாம் போட போகிறேன். கவனிங்க, நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சகோதரிகள் கற்றுக் கொடுத்த சகோதரிகளை ஐ அப்ரிஷியேட். கவனிங்க, மறைந்திருக்கிற தாளந்துகள் ஷார்ட் பீரியடில் பிள்ளைகளை இந்த அளவுக்கு கொண்டு வர்றாங்க. அதில் இன்னும் உற்சாகமாக நான் ஃபீல் பண்ண காரியம், கொஞ்ச நேரத்துக்குள்ள பிள்ளைங்க இந்த அளவுக்கு ஒரு 2-3 தடவை தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் அப்படி தான் இருந்திருக்கும். அதுக்குள்ளே நல்ல இவ்வளோ உற்சாகமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் தாளந்துகள் மறைந்து இருக்கிறது. ஆமாம், உண்மைதான். நான் பிரதர்ஸ் ஒத்துக்கிறீங்களா? சகோதரிகள் ஒத்துக்கிறீங்களா? இது வெளியே கொண்டு வரணும். ஓகேயா? ஒரு 2 நிமிஷம் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 2 விதமான விதத்தில் டேலண்ட்ஸ் வெளிப்படும். 2 விதத்தில். ஒன்று, உலக பிரகாரமாக நம்முடைய செய்கிற பணிகள் அல்லது கல்வி. பிள்ளைங்கன்னா கல்வி, சரிதானே? புரியலையோ? அந்த காலையில் 4 மணி பார்த்து சொப்பட்டத்தில் சிலர் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? பிள்ளைங்கன்னா கல்வி, சரியா? பெரியவங்க சகோதரர்கள் சகோதரினா செய்கிற வேலைகள், சரிதானே பிரதர்ஸ்? சரிதானே? ஓகே தானே? இப்போ நீங்கள் செய்கிற வேலையில் இன்னும் டேலண்டாக போகிறது எப்படி? இன்னும் டேலண்டாக என்ன பண்ணா நினைக்கிறோம் தானே? அதே மாதிரி சகோதரிகள் ஒருவேளை வேலை பார்க்குறவங்க இன்னும் டேலண்டான அதில் எப்படி செயல்படுறது? அந்த ஆஃபீஸருடைய கண்களில் தய கிடைக்கிறது எப்படி செயல்படுறது? இல்லை வீட்டில் சமையல் பண்ணுறதுனா அடுத்த நாள் இதை விட டேஸ்ட்டாக எப்படி ஆந்திரம் மீன் குழம்பு வைக்கிறது? இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சாரி. கவனிங்க, செய்கிற பணிகளில் ஃபர்ஸ்ட் டேலண்ட். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? பிள்ளைங்கன்னா கல்வி. 2வது ஒன்று இருக்கு, கவனிங்க.
எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதர் தேன் செக்குலர் சைடு அப்படி சொல்லுவாங்க. இப்போ முதல்ல சொன்னது செக்குலர் லைஃப்னு சொல்லுவாங்க, செக்குலர் சைடு. இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் சைடுன்னு ஒன்று இருக்கு. சின்ன பிள்ளைகளும் வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறது, சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல டேலண்ட் ஆகிறது. சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் உங்க செக்குலர் லைஃப், அதாவது வேலையில் உள்ள டேலண்டை தவிர இன்னொரு பக்கம் சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல டேலண்ட் ஆகிறது. ஆமாம், முதல்ல டேலண்ட் ஆனா ரெண்டாவது உள்ளதுல டேலண்ட் ஆனா அப்படி கிடையாது. ரெண்டாவது உள்ளதுல டேலண்ட் ஆனா ஃபர்ஸ்ட்ல உள்ளதுல டேலண்ட் அதிகமாகும். ஒத்துக்கிறீங்களா? வசனத்தை கற்றுக்கொள்கிற காரியங்கள், ஊழிய காரியங்கள், ஜெப காரியங்கள், சபையின் காரியங்கள், இவைகளில் பிள்ளைகளும் பெரியவர்கள் நம்ம எல்லாரும் எவ்வளவு டேலண்ட் ஆகுறோமோ, உற்சாகமா செயல்படுறோமோ, இதை பொறுத்து நம்முடைய வேலைகளில், படிக்கிற காரியங்களில், மற்ற காரியங்களில், செக்குலர் சைடில் கர்த்தர் அதிகமான தாளந்துகளை கூட்டி தருவார். நல்லா கவனிங்க. PhD வரைக்கும் படித்து ஆக்டிவ்னஸ் டேலண்ட்ஸ் இல்லாமல் வெறும் 10,000-20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களை எனக்கு தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஒரு ME ஸ்டூடெண்ட் என்னை கூப்பிட்டு பேசினா, சார், ஐ ஆம் டீச்சிங் இன் இன்ஜினியரிங் காலேஜ், பட் ஐ ஆம் கெட்டிங் நர்வஸ் when I enter into the class. நான் கிளாஸுக்கு நான் போனது நடுங்குறேன், ME படிச்சிருக்கிறேன், கிளாஸ் எடுக்க போனது நடுங்குறேன். ஏன் இப்போ நடுங்குறேன்? என்னாச்சு? எனக்கு வேலையை தரமாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு காலேஜாக போயிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, ME டிகிரி இருக்கு, பட் நோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகப்படுத்துகிறேன். நல்ல எஜுகேஷன் வேணும், நல்ல எஜுகேஷன் வேணும். அதை கூட முக்கியம், நல்ல டேலண்ட் வேணும். பெற்றோர் இப்படி நினைக்க, நம்ம சின்ன வயசுல இப்படி தான் இருக்கணும், அதனால இது எப்படியா போட்டு நோ. நீங்க இப்படி சொல்லுவாங்க, நீங்க கோடு போட்டா அது ரோடு போடணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்படி ஒரு ஸ்டெப் ஆனதா பிள்ளை 10 ஸ்டெப்பு. அதாவது குறும்புத்தனம் இல்லை, குறும்பு பண்றதுல இல்லை, ஆக்டிவ்னஸ்ல, டேலண்ட்ல. ஆமாம். அது எப்படி வரும்னா சபையின் காரியங்கள்ல இது கொடுக்குற கருத்து, இந்த டேலண்ட்ஸ் கொடுக்குற. நல்லா கவனிங்க, PhD முடிச்சுட்டு வெறும் 15,000 ஏர்ன் பண்றவங்க, ஆனால் வெறும் 10th தான் படிச்சிருப்பாங்க. ஸ்டேட் லெவல்ல பெரிய லீடரா இருப்பாங்க, பெரிய பிசினஸ் மேனா இருப்பாங்க, வேர்ல்டு லெவல்ல டாப் மோஸ்ட் பிசினஸ் மேன். என்ன படிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? வெறும் 10th. அவர் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல PhD முடிச்சு எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு. பில் கேட்ஸ் உலக மனுஷன் அப்படின்னு சொல்லணும். எல்லாரையும் உற்சாகப்படுத்த இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஆவிக்குரிய நிலைமையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழிய அனுபவங்கள்ல, சபையின் காரியங்கள்ல, அதாவது அந்த செகண்ட் ஒரு டேலண்ட் இருக்குல்ல, அதுல நல்லா எந்த அளவு வளர்றோமோ அதை பொறுத்து முதல் காரியத்துல கர்த்தர் அப்படி வளர செய்துட்டே இருப்பாரு. ஆமா. ஆனா சில அதுக்கு தான் டைம், இதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சா முடியாது. ஏன்னு தெரியுமா? அதுக்கு தான் டைம். பிள்ளை காலையில் 5 மணிக்கு நான் டியூஷன், அப்புறம் ஸ்கூலுங்க, அப்புறம் டியூஷன், ராத்திரி 10 மணிக்கு உறங்குது, காலையில் 5 மணிக்கு டியூஷன், ஜோம் பண்ண டைம் இல்லை, பைபிள் படிக்க டைம் இல்லை, அப்புறம் கிருபை குடும்பம் குறையுமா? கவனிங்க, பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகப்படுத்தி சொல்றேன். இந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் டாப் மோஸ்ட்ல வளரணும். அதுக்கு இந்த சின்ன வயசுல கிருபை பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிருபை பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக பிள்ளைங்க டேலண்டா இருக்காங்க, இன்னும் வசனத்தை படிக்கிறதுல, ஊழிய காரியங்களை செயல்படுகிறதுல. பாருங்க, ஒரு சின்ன பையன் ஓடி வந்து இந்த ஊழிய காரியங்களை, சபை காரியங்களை ஓடி செய்யறான்னா அதுக்கு கிருபை பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது முதல்ல தெரியாது, உங்களை உயர்த்துகிற காரியத்தில் அந்த கிருபை வெளிப்படும். அதே மாதிரி சகோதரர்கள் சகோதரிகள் ஊழியத்தில் ஓடி ஓடி செய்கிறாங்க. அவன் நேற்று பிரதர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தேன், அது செய்தீங்களா இது செய்தீங்களான்னு சொல்லிட்டு. அவன் நல்லா கவனிங்க, உடனே பலன் உங்களுக்கு ஒருவேளை பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனால் அது கிருபையை கூட்டிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே சொல்றேன், தேவனுக்காக இந்த சபையில செய்கிற ஒரு சின்ன காரியமாகட்டும் உங்களுக்கு கிருபையை கூட்டி கொடுக்கும். இதுல டேலண்ட் ஆக உற்சாகப்படுற, அதுல வருமானத்தை கூட்டும், அதுல டேலண்ட் அதிகமாகும். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த 2020வது ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் செய்தியாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:7. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால்
பிள்ளையை தொழுகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இன்னும் தேவை கிருபை தாருமே. பாடுங்கம்மா. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனையும் அதை இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுமே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் கம்பளையுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் கம்பளையுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதை இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. வலது கரத்தை எல்லாரும் இருதயத்துல வைத்து ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்துல சொல்லுவீங்க. நல்ல சாப்பிட்ட உணர்ந்து சொல்ல போறோம். இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை இன்னும் தேவை கிருபை தாருமே. தொடர்ந்து பேசுங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு கிருபையினால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த காலை நேரத்திலும் சத்திரத்தில் இடமில்லாத இயேசு என்ற தலைப்பிலே கிறிஸ்துமஸ் செய்தியை நான் உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். சத்திரத்தில் இடமில்லாத இயேசு. தேவ பிள்ளைகள் ஆழமாக இந்த வசனத்தை சிந்திக்கும்படியாக அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்ட காலம். தேசம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி அகஸ்து ராயனால் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த யோசேப்பும் மரியாளை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார். அவளுக்கு பிரசவ காலமாகிறபடியினாலே ரெஜிஸ்ட்ரேஷன் குடிமதிப்பு எழுதப்படுகிற காரியத்தையும் செய்ய வேண்டும், அதுவும் தாமதித்து விடக்கூடாது என்று சொல்லி அவளை அழைத்து செல்லுகிறார். அந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி
ஏற்கனவே தூதன் மூலமாக பிதாவினுடைய சித்தம் நிறைவேறும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட இயேசு என்ற பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எதேச்சையாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் குடிமதிப்பு எழுதுகிறதான காரியத்திற்காக போகிறார்கள். ஏற்கனவே ஒருவேளை திட்டமிட்டு சரியாக பிளான் பண்ணியிருந்தால் வேறு சில ஆயத்தங்களை ஒருவேளை செய்திருக்க கூடும். ஆனால் அந்த குடிமதிப்பு எழுதப்படுகிற காரியத்திற்கு செல்லும் பொழுது அங்கு குழந்தை பிறக்கிறது. இயேசு அங்கு பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நேரத்திலே நாம் வாசித்த வசனத்திலே பார்க்கிறோம், சத்திரத்திலே இடம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இது என்ன சத்திரம்? சத்திரம் என்ன? ஆங்கில வேதாகமத்தில் நான் ஆராய்ந்து பார்த்தேன். அதுல இன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பார்த்தேன். கவனியுங்கள். அநேக இடங்களிலே, சில பட்டணங்களிலே, டவுன்களிலே, சில பெரிய லாட்ஜுகளினுடைய பெயர், நான் இருந்ததான கொடைக்கானலில் ஒரு என்னுடைய சார் அவர்களுடைய லாட்ஜுடைய பாரடைஸ் இன். கவனியுங்கள். அதாவது பெரிய லாட்ஜஸ் பெயர்களில் அந்த இன் என்கிற வார்த்தை இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடம் அவர்களுக்கு அங்கு கிடைக்கவில்லை. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திரத்தில் இடம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. சத்திரத்தில் இடம் இல்லாமல் இருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன் அணையிலே கிடத்தினார்கள். ஆமென். கவனியுங்கள். இந்த நாளிலே சத்திரத்தில் இடமில்லாத இயேசு என்ற தலைப்பிலே பேசுகிற நான், முதலாவதாக இயேசு எவ்வளவு முக்கியத்துவமாக அவருடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிறப்பு இடமில்லாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு விட்டதே. இவ்வளவு மேன்மையாக சொல்லப்பட்டதான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மிக சாதாரணமாக வெளிப்பட்டு விட்டது. அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் அவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர், அவருடைய பிறப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை முதலாவது 7 காரியங்களை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இயேசுவின் பிறப்பின் போது சத்திரத்திலே இடமில்லை. அவ்வளவு எளிமையான அனுபவமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை தொடர்ந்து ஒரு 7 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டபடியினாலே இயேசுவின் பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமென். தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டபடியினால் முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த இயேசு யார்? அவருடைய பிறப்பு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் ஆராய்வோம் என்று சொன்னால், அவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர். அல்லேலூயா. ஆமென். ஆகையினாலே தான் சாஸ்திரிகள் போய் ஏரோதின் அரண்மனையிலே கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்க வேண்டுமானால் அவர் இங்கேதான் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரண்மனையிலே போய் கேட்கிறார்கள். கவனியுங்கள். இயேசுவின் பிறப்பு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அவர் யூதருக்கு ராஜா. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக, இயேசுவின் பிறப்பு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஆவியானவர் எனக்கு போட்ட வெளிப்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக கவனியுங்கள். Savior of the world. First, முதலாவது கவனியுங்கள். அவன் prophesied before 700 years. 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பிறப்பு. இரண்டாவதாக King of Jews. யூதருக்கு ராஜாவாக இருந்தபடியினாலே. மூன்றாவதாக Savior of the world. உலகத்தின் இரட்சகராக அவர் இருக்கிறபடியினாலே, உலக இரட்சகராக இருக்கிறபடியினாலே, உலகத்திற்கே இரட்சகர் ஆனபடியினாலே இயேசுவின் பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. சத்தமாய் ஒரு அல்லேலூயா.
நான் நினைச்சு இப்படி கையெல்லாம் போட்டு உலகத்துக்கே ரட்சகர்னு சொன்னது நீங்க எல்லாரும் அப்படி நல்லா கையை போட்டு அடிச்சுவீங்கன்னு நினைச்சு எல்லாரும் சொல்லுங்க உலகத்திற்கே ரட்சகர். நான் உலகத்திற்கே ரட்சகர்னு சொல்லுவேன். நீங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்ல வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் ஆகிய உலகத்திற்கும் சர்வ வல்லவராகிய இயேசு ஒருவரே ரட்சகர். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஓ, உங்களுக்கும் எனக்கும் ஆமென். இந்த தேசத்திற்கும் இந்த தெருவுக்கும் இந்த பகுதியில் உள்ள எல்லா தெருவுகளுக்கும் இந்த ரயில்வே நகர் நிறைய இருக்கு பாத்தீங்களா? எல்லா ரயில்வே நகருக்கும் இந்த நாகர்கோவில் பட்டணத்திற்கும் இந்த குமரி மாவட்டத்திற்கும் இந்த தமிழகத்திற்கும் இந்த இந்திய தேசத்திற்கும் அகில உலகத்திற்கும் இயேசு மட்டுமே ரட்சகர். ஹalleluya. அவர் உலக ரட்சகரானபடியினாலே அவருடைய பிறப்பு முக்கியம். நான்காவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் மேசியா who comes again. மறுபடியும் வரப்போகிற மேசியாவாக அவர் இருக்கிறபடியினாலே ஓ ஹalleluya, நீங்களும் நானும் ஹalleluya எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு அநேகருடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். அநேகர் ஆமென் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேகர் அபிஷேகத்தில் வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அநேகர் அனலாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அனலாகிறீர்களா என்று உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எழுப்புதல் அடைய வேண்டும் என்று உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் எழுப்புதல் வீரர்கள் வீராங்கனைகளாக மாற வேண்டும் என்று உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அவருடைய வருகை அதிக சமீபமாய் இருக்கிறது. இயேசுவின் வருகை அதிக சமீபமாய் இருக்கிறது. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி மீண்டும் வரப்போகிற மேசியாவாக இருக்கிறபடியினாலே அவருடைய வருகை சமீபம். போன வாரத்துல I think this week இந்த வாரத்துல ஒரு நாள் படுத்துட்டே இருந்து சில காரியங்களை யோசித்துட்டு இருக்கும் பொழுது நான் கண்களை மூடி இருக்கும் பொழுது வாசித்த ஒரு காரியம். listen எல்லாரும் ஜாக்கிரதையாய் கவனியுங்க. கண்கள் மூடி இருக்கும் பொழுது நான் வாசித்த ஒரு காரியம், இதோ நான் சீக்கிரமாகவே வருகிறேன் என்கிறதான ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். தேவ சமூகத்திலே சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, ஒரே வாழ்க்கை வாழ்கிறோம். வாழ்ந்துவிட்டு அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டு போகிறவர்களாய் நீங்களும் நாம் இருக்கக்கூடாது என்று சர்வ வல்லவர் விரும்புகிறார். சத்தமாய் அல்லேலூயா. ஆகையினாலே தான் நம்ம எல்லாரும் எழுப்புதல் அடையணும். எல்லாரும் தனிப்பட்ட எழுப்புதல் அடையணும். எல்லாரும் இந்த ஏரியா எழுப்புதல் அடையணும். பட்டணம் எழுப்புதல் அடையணும். மாவட்டம் எழுப்புதல் அடையும் என்று விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வருகையிலே நாம் எல்லாரும் குடும்பமாய் பங்கு பெற வேண்டும். ஆமென். சரி, நான்காவதாக மேசியா who comes again, மறுபடியும் வரப்போகிற மேசியாவா இருக்கிறபடியினாலே அவருடைய அல்லேலூயா பிறப்பு முக்கியம். ஐந்தாவதாக இது ஆவியானவர் எனக்கு போட்ட வெளிப்பாடுகள். deliverer of wounds, internally and externally. நல்லா கவனிங்க. நம்முடைய காயங்களில் இருந்து நம்மை விடுவிக்கிறவர், உள்ளான புறம்பான காயங்களில் இருந்து விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது நல்ல காரியத்தை நான் நினைச்சேன். இது சொன்னது எல்லாரும் எழுப்பி கை தட்டிடுவீங்கன்னு சொன்னேன். நினைச்சேன் உள்ளான புறம்பான எல்லாருக்கும் உள்ளான காயங்கள் உண்டு. உள்ளான காயங்கள் உண்டு. நீங்க பார்க்கறது தெரியுது. உள்ளான காயங்கள் எல்லாருக்குமே உண்டு. புறம்பான காயமும் உண்டு. சரீர சில பலவீனங்களோ, சரீரத்தில் சில காயங்கள், சில காரியங்கள் ஏற்படும் பொழுது உள்ளான காயங்களும் உண்டு, புறம்பான காயங்களும் உண்டு. இந்த உள்ளான காயங்களில் இருந்து புறம்பான காயங்களில் இருந்து உலகத்தில் உள்ள ஒரு மனுஷனை விடுவிப்பதற்கு என் ரட்சகர் இயேசுவால் மட்டுமே முடியும். அவர் உள்ளான காயங்களில் இருந்து புறம்பான காயங்களில் இருந்து விடுவிக்கிறவரானபடியினால் அவருடைய பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமென். ஆறாவதாக praise the Lord. இப்ப சொன்னதுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக வரும். healer of mankind. மனுஷ வர்க்கத்திற்கு, மனிதனுக்கு, மனுஷிக்கு எப்படிப்பட்ட வியாதியானாலும் சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆகையினாலே அவருடைய பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. கடைசியாக ஆவியானவர் எனக்கு வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, ஏன் அவருடைய பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா? He is the only peacemaker. அவர் ஒருவரே சமாதானக்காரர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தலைக்கு மேல கையை தட்டி இயேசு ஒருவரே சமாதானக்காரர். எல்லாரும் கரங்களை தட்டி
முக்கியத்துவம் வாய்ந்தது. சத்தமாய் ஒரு அல்லேலூயா. 7 காரியங்களை சொன்னேன். ஆவியானவர் எனக்கு போட்ட வெளிப்பாடுகள். ஏன் இயேசுவின் பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது? முதலாவதாக சொல்லுங்கள், தீர்க்க தரிசனத்தின்படி பிறந்தார் 700 ஆண்டுகளுக்கு முன்னர். இரண்டாவதாக யூதருக்கு ராஜா. மூன்றாவதாக உலகத்திற்கு இரட்சகர். நான்காவதாக மீண்டும் வரப்போகிற மேசியா. ஐந்தாவதாக உள்ளான புறமான விடுதலை கொடுக்கிறவர். ஆறாவதாக சுகம் தருகிறவர். ஏழாவதாக சமாதானத்தை கொடுக்கிறவர். சத்தமாய் ஒரு அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இயேசு பிறந்த பொழுது ஒரு மேன்மையான இடம் இல்லாமல் இருந்தது. ஆமென். ஒரு 20% பேர் இங்க இருந்தீங்க இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது. ஒரு 100% வர்றது வரைக்கும் இதை சொல்றேன், சரியா? ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதனால இந்த 7 காரியங்களை நான் சொன்னேன்ல, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு மேன்மையான இடம் இல்லாமல் இருந்தது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, எங்க இடம் இல்ல, எங்க இடம் இல்ல. சரி, எல்லாம் கூட பேசுறது இருக்கட்டும், என்ன தலைப்புல பேசுறேன்? சத்திரத்தில் இடம் இல்லாத இயேசு. இயேசு இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் அடுத்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது இதை மறந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். அது சாப்பிடுறது நிமித்தமாக பலவீனம் வராத பாதுகாக்கிறது இது. அல்லேலூயா. சரி, வேடிக்கை சொன்னேன். சரி, நல்லா சாப்பிடணும், நல்ல பலசாலியா இருக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இயேசு கிறிஸ்து இந்த 7 காரியங்கள் நேற்று இரவு இதை தியானிக்கும் போது ஒரே வார்த்தை, நல்லா கவனிங்க. ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடை நான் சொல்லணும். நான் கடந்த from 2014 2014 முதல் 19 வரைக்கும் உள்ள கிறிஸ்துமஸ் 14 என்று நினைக்கிறேன் 6 செய்திகள் எடுத்து என்ன பேசுறேன்னு பார்த்தேன். இது இனி பேசக்கூடாது, இதுல ஒண்ணுமே பேசக்கூடாது. இது தவிர நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி 20 வீட்டுல கூட்டம் நடத்திட்டு இருந்தோம். அப்பெல்லாம் என்ன செஞ்சு தான் கொடுத்தேன். இதில் ஆண்டவரை ஒரு புதிய வார்த்தையை தாருங்க. ஆண்டவர் காண்பித்தது சத்திரத்தில் இடம் இல்லை. அல்லேலூயா. நான் இதுவரை பேசுறேன், நல்லா கவனிங்க. இந்த 7 காரியங்களை கர்த்தர் ராத்திரி எனக்கு வெளிப்பாடுகளை போட்டுட்டு, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இயேசு ஏன் ஒரு மேன்மையான இடம் இல்லை, ஏன் ஒரு மேன்மையான இடம் இல்லை? பாருங்க, உலகத்தில் ஒளியும் செய்வது போகிற இடம் அற்புதம். ஏன் ஒரு மேன்மையான இடம் இல்லை? சத்திரத்தில் இடம் இல்லையே. ஏழ்மை குலத்தில் உள்ள அளவிற்கு ஆமென் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில கடத்தி இருந்தாங்க. தேவத்திட்டம் பெருசா இருந்ததுனால தானே 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய தேவத்திட்டம் இருந்துச்சு. அவ்வளவு பெரிய தேவத்திட்டம் வேற யூதருக்கு ராஜா இவ்வளவு இருந்தும் எனக்கு சொல்ல தெரியுமா? இவ்வளவு இருந்தும் ஏழை பிள்ளையை போல வெளிப்பட்டார். அதற்கான காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்மளே அநேகருக்கு எல்லாரும் கவனிங்க. நம்மளே அநேகருக்கு ஆமென் வீட்டில் தான் குடியிருக்கிறோம். ஆமென். ஒருவேளை வாடகை வீடா இருக்கலாம், இல்ல சொந்த வீடா இருக்கலாம். கணவன் மனைவி பிள்ளைகளாகத்தான் குடியிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே அன்பு சகோதரனை சகோதரி அநேகருக்கு சிலருக்குள்ளே, சிலருடைய மனதுகளிலே, சில சமுதாயத்திலே, சில குடும்பங்களுக்குள்ளே ஆமென் இடமில்லாத அளவிற்கு ஒதுக்கப்படுகிற ஆமென் இப்படிப்பட்ட அனுபவங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? இவ்வளவான மேன்மைக்குரிய இயேசு இடமில்லாத இடமில்லாத ஒரு சாதாரண அனுபவத்தில் பிறந்தாரே. 7 காரியங்களை அதுவும் ஆவியானவர் எனக்கு போட்டதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக வெறுக்கப்பட்டோருக்காக கவனியுங்கள். ஆமென். The one who are rejected, வெறுக்கப்பட்டோருக்காக நல்லா கவனிங்க. இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள இயேசு இடமில்லாத ஒரு வெறுக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையை போல ஒரு ஒதுக்கப்பட்ட அனுபவத்தில் இயேசு பிறக்க வேண்டுமானால் எதற்கென்று தெரியுமா? அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவரே, நான் அநேகரால் வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அநேகரால் நான் புறக்கணிக்கப்படுகிற அனுபவத்திலே காணப்படுகிறேன். ஆண்டவரே, அநேக நேரத்தில் எனக்கு இப்படி நேசித்தவங்க என்ன வெறுக்கிறார்களே என்று எண்ணுகிறவர்கள் இந்த உலகத்திலே உண்டு, இங்கேயும் உண்டு. அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதத்துல நான் ஒரு நாளாவது அப்படி நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லையா? வெரி குட், சூப்பர் பீப்பிள். நீங்கள் எல்லாரும் நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்தது உண்டு. இந்த 2020 ஒரு நாள் கூட
கூட வரவே இல்லை அப்படி யாருமே சொல்ல முடியாது. ஒரு நாளாவது வெறுக்கப்பட்ட அனுபவம் எனக்கு வந்ததுன்னு சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையை ஒத்துக்கொண்டு எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையை ஒத்துக்கொண்டு எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ கையை தூக்கணும், அவர் 10 பிரச்சனை தூக்கிடுங்க. நல்லா கவனிக்க, எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு. அந்த அனுபவங்களுக்கு வந்தது உண்டானவா? சகோதரர்கள் அனுபவம் உங்களுக்கு வந்தது உண்டானவா? நாம் வெறுக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறபடினாலே நமக்காகத்தான் இயேசு இவ்வளவு உன்னத ஸ்தானத்திலே இருக்க வேண்டியவர் வெறுக்கப்பட்ட அனுபவத்திலே, சத்துருத்திடமில்லாத அனுபவத்திலே பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு 5 or 10 minutes அப்படி கண்ணாடி விழிச்சு வச்சிருப்பீங்களா? ஓகே, நாங்கள் இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5 மணியை பார்த்தோம். நீங்கள் இவ்வளோ லேட்டாக இருக்கீங்க. 7 o'clock தானே இல்லையா? ஓகே. இரண்டாவதாக தனிமைப்பட்டோருக்காக, தனித்து விடப்பட்டோருக்காக வெறுக்கப்படுகிற நேரத்தில், ஆமென், சில நேரத்தில் வெறுக்கப்படாமலேயே ஒரு லோன்லினஸ் அநேகருக்கு உருவாகும், தனிமை உணர்வு உருவாகும். அது எல்லாருக்குமே உருவாகும். ஆமென், சகோதரர்களுக்கு உருவாகும், சகோதரிகளுக்கு உருவாகும், அம்மாமாருக்கு உருவாகும், பிள்ளைகளுக்கு உருவாகும். ஆமென், தங்களுடைய அனுபவங்களில் ஒரு ஹெக்டிக் அனுபவம், ஹெக்டிக்னா ரொம்ப பெரிய, ரொம்ப அழுத்தம் கொடுக்கிற அனுபவங்கள் ஏற்படும் பொழுது யாரும் உற்சாகப்படுத்தல, யாரும் என்ன தூண்டி விடுவதற்கு இல்லை, யாரும் என்னை எழுப்பி விடுவதற்கு இல்லை. இந்த நேரம் எல்லாரும் ஒரு லோன்லினஸ் அனுபவத்தில் காணப்படுவதுண்டு. பலவீனம், ஒரு பலவீனம் வந்துடுச்சு, எனக்கு சுகம் கிடைக்கல, ஒரு தனிமை உணர்வு, தனிமை உணர்வு, தனிமை உணர்வு. நீங்க பார்க்கறத பார்த்து நான் சும்மா சொல்லிட்ட போல இருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த தனி உணர்வு வந்தது உண்டு. குடும்பத்தின் காரியங்களின் நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், வேலை ஸ்தலத்தில் ஏற்படுகிற பிரச்சனை நிமித்தமாய், அல்லேலூயா, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தனிமைப்பட்டோருக்காகத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் சொன்னதான் அவ்வளவு பெரிய மேன்மைக்குரியவராய் இருந்தோம். இந்த யோசேப்புக்கும் இந்த மரியாளுக்கும் இவ்வளவு மேன்மைக்குரியவராய் இருந்தோம். அவங்களுக்கு பிதாவாகிய தேவன் நினைச்சிருந்தா அரண்மனையை கட்டியே பறக்க வைக்க முடியும். ஆமாவா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு பிள்ளை பிறக்க போகுது, உலக ரட்சகர் பிறக்க போகுது, ஒரு அரண்மனையை ரெடி பண்ணு சொல்ல முடியும். காபிரியேல் தூதன் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொன்னவருக்கு, வேற ஒரு ஆளுக்கு போய் நீ ஒரு அரண்மனையை ரெடி பண்ணு, ஒரு பிள்ளை பிறக்க போகுது, அவங்களுக்கு அந்த அரண்மனை கொடுன்னு சொல்ல முடியாதா? முடியும். ஏன் அந்த யோசேப்பும் அந்த மரியாளும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. உலக ரட்சகத்தார், தீர்க்க தரிசனத்தின்படி படைக்கப்பட்ட பிள்ளைதான், யூதருக்கு ராஜாதான். ஆனா அவன் ஆயத்தை எதுவுமே இல்லாம அவன் குட்டி மதிப்பெடுக்கிறதுக்கு போறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போறாங்க. அந்த நேரத்தில் ஐயோ பாதுகாப்பற்ற சூழ்நிலை, யாருமே உதவிக்கு இல்லை. அந்த நேரம் ஏன் தெரியுமா? தனிமைப்படுத்தப்பட்ட அநேகருக்கு இயேசு ஒருவரே ஆறுதலாக, அந்த இயேசு மட்டுமே ஆதரவாக, தனிமைப்படுத்தப்பட்டிருக்க அநேகருக்கு இயேசு மட்டுமே உதவுகிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அந்த கருத்தை நிறுத்த வைப்பீங்களா? Yes, I feel loneliness in many times. Very often I feel loneliness. நான் அடிக்கடி தனிமை உணர்வோடு இருக்கிறப்பா, எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க பிறந்த பொழுது அப்படித்தான் இருந்தது, எனக்காகத்தானே அந்த அனுபவம். அல்லேலூயா. மூன்றாவதாக தாழ்த்தப்பட்டோருக்காக, ஆமென், பிரைஸ். வாழ்க்கையில கவனிங்க, தாழ்வு மனப்பான்மை வேறு, தாழ்மை வேறு, தாழ்த்தப்படுகிற அனுபவம் வேறு. நான் இப்பொழுது சொல்லுகிறது தாழ்த்தப்படுகிற அனுபவம். ஆமா, ஓகே. தாழ்வு மனப்பான்மை என்பது யாருக்குமே இருக்கக்கூடாது. தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்த்தப்படுவது பிறரால் தாழ்த்தப்படுவது. ஓகே, புரியுதா? சரி, அதை இன்னொரு நாள் விளக்குறேன். இங்க அந்த டாபிக்ல போனா சரியா? ஓகே. தாழ்த்தப்படுகிறது, அநேகர் சிலர் ரொம்ப ஏளனமா பேசி தாழ்த்தி பேசிடுவாங்க இல்லையா? வேலை ஸ்தலத்துல நீ ஒண்ணுக்கும் அப்படிலாம் பேசுவாங்க. புரிஞ்சுதா? வேலை ஸ்தலத்தில் ஒன்றை கொண்டு சில டீச்சர்ஸ் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க. அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, உங்களால் ஒன்றுக்கும், ஆனால் நான் எல்லாரும் பார்த்து சொல்லுவேன், சம்திங் இன்சைட் டு யூ. உங்களுக்குள்ள சிலது இருக்குது. இந்த பிள்ளைகளுக்குள்ள சிலது இருக்கு. ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இந்த பிள்ளைகளுக்குள்ள சிலது இருக்கு. 5-6 பேர் வந்தாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுக்குள்ள சிலது இருக்குது, மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் மற்றவங்களை ஈஸியா அற்பமா பேசிடுவாங்க, எளிதில் அற்பமா பேசுவாங்க. நான் சொல்றேன், நீங்க எப்படித்தான் இவ்வளவு நாள் முடியலன்னு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒன்று இருக்கிறது. உங்களை பிரகாசிக்க செய்கிற அபிஷேகம், உங்களை வெளியே கொண்டு வருகிற அபிஷேகம், உங்களை உயர்த்துகிற அபிஷேகம் முகத்தை முடித்து உங்களை உயர்த்தும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆகவே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மற்றவர்களால் தாழ்த்த
இயேசு. நான் முதல்ல 7 காரியம் சொன்னேன்ல, அவ்வளவு மேன்மைக்குரிய இயேசு ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில வெளிப்பட காரணம், மற்றவர்கள் அற்பமாய் பேசி தாழ்த்தப்படுகிற அநேகரை அப்படியே தூக்கி உயர்த்தும்படியாக. ஆமென். 4வது, மன அழுத்தத்தோடு இருப்பவருக்காக. The one who is under depression, மன அழுத்தம். ஆமென். சிலர் பார்க்கிறது நினைக்கும் அப்படின்னா அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் மன அழுத்தம் என்று ஒன்று வருகிறது உண்டு. சின்ன வயசுல உள்ள பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், எக்ஸாம் ஒண்ணுமே புரியலையே, எப்படி எக்ஸாம் எழுதுறது, பரவாயில்ல இந்த தடவை டீச்சர் போன தடவை மாதிரி 10ஆம் கிளாஸ் ஈஸியா பாஸ் பண்ணி விட்டது மாதிரி அடுத்த தடவை என்ன வரப்போகுதோ தெரியாது. கவனிக்க, ஸ்டடீஸ்ல பிள்ளைகளுக்கு மன அழுத்தம். வேலை ஸ்தலத்துல ஆமென் சகோதரர்கள் இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும், ஒரு சின்ன நஷ்டம் வந்து அது ஒரு மன அழுத்தம். சகோதரிகளுக்கு ஆமென் ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் பலவீனம் மன அழுத்தம். பிரைஸ் தி லார்ட். கடன் பிரச்சனை மன அழுத்தம், வியாதி மன அழுத்தம். ஆமென் சிலர் தாழ்த்தப்பட்டு ஒரு மாதிரி அற்பமா பேசிட்ட மன அழுத்தம். பல காரியங்களினால மன அழுத்தம், பிசாசின் தாக்குதல்களினால் மன அழுத்தம். நல்லா கவனிங்க, இந்த மன அழுத்தத்தோடு இருப்பவருக்காக அவர் எப்படி மன அழுத்தத்தோடு பிறந்தார்? நல்லா கவனிங்க. கண்டிப்பா சத்திரத்துல இடம் இல்ல, பிள்ளைய துணிகளை சுற்றி முன்னணையில கிடத்துனாங்க. போன இடத்துல கவனிங்க, பைபிள்ல சொல்லப்பட்டதை வச்சு பாருங்க. இந்த யோசேப்புக்கும் இந்த மரியாளுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனை நினைச்சு, பாதுகாப்பற்ற சூழ்நிலை நினைச்சு கொஞ்சமாவது மன அழுத்தம் இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்கா இல்லையா? பிள்ளைய பெறுகிற நேரத்துல சத்திரத்துல போனது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் எல்லாம் காபிரியல் தூதன் கொடுத்தாரு, இப்ப இப்படி ஆகிவிட்டது. ஐயோ, மன அழுத்தம் இருந்திருக்குமா இல்லையா? ஏம்மா, ஏன் பிரதர்ஸ், ஏன் சிஸ்டர்ஸ், ஏன் சகோதர சகோதரிகள், அம்மா ஐயா சொல்ற கவனிங்க கவனிங்க கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏராளம் தடவை மன அழுத்தம். நம்முடைய மன அழுத்தத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கல. நம்முடைய மன அழுத்தத்தை குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல. நம்முடைய மன அழுத்தத்தை பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, பெரியவங்க யாருமே புரிஞ்சுக்கல. நம்முடைய மன அழுத்தத்தை புரிந்தவர் இயேசு மட்டுமே. அவர் பிறக்கிறதுலேயே அவருடைய பெற்றோருக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நினைச்ச மன அழுத்தம். சில சகோதரர்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீண்ட ஆண்டுகளாக காணப்படுகிற சில மன அழுத்தத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கல. இயேசு மட்டுமே புரிஞ்சுக்கிறாரு. இயேசு மட்டுமே புரிஞ்சுக்கிறாரு. அவர் சீக்கிரம் சில அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த இடத்துல இருக்கிற சில தாய்மாரை பார்த்து சொல்லுகிற, உங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தம் போகல. சில சகோதரிகளை பார்த்து சொல்ற, உங்களுக்குள்ள இருக்கிற மன அழுத்தம் போகல. இயேசு பிறந்த சந்தர்ப்பத்தில் அவ்வளவு பெரிய மன அழுத்தம். யோசேப்புக்கு அந்த மன அழுத்தத்தின் மத்தியில் இயேசு தோன்றினார். நம்ம எல்லாரையும் நல்லா புரிந்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. இந்த மன அழுத்தத்தை மாற்றுகிறது அவர். பாருங்க, இந்த வசனத்துல பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். 5வது ஒரு வெளிப்பாடு. நல்ல கவனிங்க. நேற்றைக்கும் நான் தியானித்த பொழுது முதல் சொன்ன இயேசு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர், அவருடைய பிறப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று சொன்ன 7 வெளிப்பாடுகளை எனக்கு ஆவியானவர் கொடுத்தது. ஓகேயா? இப்ப சொல்ற 7 ஆவியானவர் எனக்கு கொடுத்தது. நல்ல கவனிங்க. 5வது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். இந்த வார்த்தையை வச்சு சொல்லுங்க. இதை பார்த்ததும் இப்ப பாருங்க, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்தி இருக்கு. ஒருத்தங்க வந்து பாக்குறாங்க, ரொம்ப ஐஸ்வர்யமான வீட்டில் உள்ள பிள்ளைன்னு சொல்லுவாங்களா, ஏழை வீட்டில் உள்ள பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? யாரு? யூதருக்கு ராஜா. அவரை பற்றி சொல்லப்பட்டது என்ன? 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனம். அப்படிதான் என்ன சொன்னீங்க? கவனிங்க, 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனம். நல்லா கவனிங்க. இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களும் அவனை விடுவிக்கிறார். ஏழைகளுக்காக இந்த சத்திரத்தில் இடமில்லாத அனுபவத்தில் இயேசு தோன்றினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஏழையா பிறந்து ஏழையா மரிக்க வேண்டும் என்று இயேசுவுக்கு விருப்பம் அல்ல. அவர் ஏழை பிறந்தார் உண்மைதான், ஆனால் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு அற்புதங்களை செய்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 5 அப்பா 2 கொண்டு அப்படி கை தூக்கி ஆசீர்வதிக்கிறாரு. 5000 புருஷர்கள் சாப்பிடுறாங்க. அந்த காலத்துல எத்தனை பிள்ளை வச்சிருந்தாங்களும் தெரியாது. இப்பதான் சொல்றாங்க, நீங்க 2 உங்களுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு எத்தனை வச்சிருந்தாங்களும் தெரியாது. நல்லா கவனிங்க. ஒரு கற்பனையில் சொல்லுங்க, எத்தனை இருந்திருக்கும்? மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்கும்? ஒரு 20,000 இருந்திருப்பாங்களா? 5000 புருஷர்கள்னா மனைவி கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வச்சா எப்பத்த எத்தனை பேரு?
20 பேர். எத்தனை கொடுத்தாங்க? 5 நல்ல கவனிங்க. கையை தூக்கி ஆசீர்வதிச்சார். அவ்வளவு ஐஸ்வர்யம் வெளிப்பட்டது. ஆமென். தோன்றினது, பிறந்தது ஏழ்மை அனுபவத்துல. அப்படி நான் சொல்றேன் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில என்னால முடியல, என் கணவரால முடியல, என் மனைவினால முடியல, என் குடும்பம் வெற்றியடைய முடியல, அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம், வெற்றியடைய முடியுமா முடியாதா என்ற நிலைமையில இருக்கிறோம்ல. அவர் ஏழ்மை கோலத்தில் பிறந்தது உண்மைதான், ஆனால் ஐஸ்வர்ய சம்பன்னராக வெளிப்பட்டது உண்மை அல்லவா? ஆகையினால எத்தனை பேர் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க புதிய ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்து அன்றைக்கு அவைகளை கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அத்தனை பேரை போஷிக்க முடியுமானால் இன்றைக்கு புதிதாக ஒன்றை உருவாக்கி நம்ம அவருடைய வாழ்வில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட இயேசுவால் முடியும். அவர் ஏழைகளுக்காக சத்திரத்தில் இடமில்லாத அனுபவத்தில் தோன்றினார். 6 The one who is under sorrows, கவலைப்படுவோருக்காக. நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. இப்போ இப்படி பிள்ளை பழக்கம் நான் நினைக்கல. நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் குடிமதிப்பெழுதுக்கு தான் போனேன். 2 பேர் யோசித்திருப்பாங்க, யூதருக்கு ராஜா பிறக்கும்னு சொன்னாரு. இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை அவருக்கு இயேசு என்ற பெயரிடுவாயாக அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியாக எல்லாம் சொன்னாரு. எப்ப பிறக்கும், இன்னைக்கா நாளைக்கான சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்ப கவலை இருந்திருக்குமா இல்லையா? ஏன்? அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன், எதிர்பாராத சூழ்நிலை, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பற்ற சூழ்நிலை, ஒரு தரமான அனுபவமற்ற சூழ்நிலை. எண்ணி பாருங்க, யூதருக்கு ராஜாவா இப்படி பிறக்க வேண்டும், தரமற்ற சூழ்நிலை. இதெல்லாம் நினைச்சு கவலை இருந்திருக்குமா இல்லையா? கவலைப்படுவோருக்காக அவர் கவலைப்பட்ட அந்த அனுபவத்தில் இயேசு தோன்றினாருமா? வாழ்க்கையில் கவலை வருகிறது உண்டல்லவா? நீங்க இருக்கிறது பார்த்தா உங்களுக்கு அப்படியே வந்ததே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? நீங்க என்ன இப்ப முடிச்சுட்டா போதும் அப்படின்னு இருக்கிறா? எல்லாருக்குமே கவலை வருகிறது உண்டு. இந்த இடத்துல இருக்கிற சிலரை பார்த்து சொல்றேன், நான் சந்தோஷப்பட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. வெளியே சிரிக்கிற, உள்ள அழுகிறது, உள்ள வழுகிறது. தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்றேன், அவ்வளவு பெரிய மேன்மைக்குரிய ஸ்தானத்தில் பிறக்க வேண்டிய இயேசு இந்த அனுபவத்தில் பிறந்து, கவலைப்பட்ட அனுபவத்தில் பிறந்தது உண்மையானால் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற கவலையை மாற்றி ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க, நிரந்தரமான வெற்றியை கொடுக்க, நிரந்தரமான உயர்வை கொடுக்க, புதிய ஒரு காரியத்தை செய்து நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்து ஒரு விடுதலை கொடுக்க அவரால் முடியும். கவலைப்படாதிருங்கள், இயேசு உங்களோடு உண்டு. இன்றைக்கு உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அவரை அவ்வளவு கவலைப்பட்ட அனுபவத்தில் தோன்றி இவ்வளவு வெற்றி அடைக்க முடியுமானால் நானும் நீங்களும் இன்றைக்கு பல நாட்களாய், பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய் காணப்படுகிற கவலையிலிருந்து வெளியே வந்து வெற்றி அடைய முடியும். கையை எப்படி வச்சு சொல்லுங்க, நான் வெற்றி அடைய முடியும், நான் கவலையிலிருந்து வெளியே வர முடியும், நான் கவலையிலிருந்து வெளியே வர முடியும், நான் கவலையிலிருந்து வெளியே வர முடியும். கடைசியாக இயேசு பிறந்த அனுபவத்தில் இந்த காரியம் இல்லை, ஆனாலும் இயேசு செயல்பட்ட அனுபவத்தில் உண்டு. ஆகையினாலே போட்டிருக்கிறேன். 7வதாக வியாதிப்பட்டோருக்காக, the one who is under sick and disease, வியாதிப்பட்டோருக்காக இயேசு சத்துரத்தில் இடமில்லாத அனுபவத்தில் தோன்றினார். அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்ட இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறவராயும் சுற்றித் திருந்தார். ஒன்று சொல்லி முடிக்கிறேன், இது என் ஜனங்களுக்கு தேவை, எனக்கும் தேவை. திருடன் திருடவும் கொல்லம் அழிக்க வருகிறான். அந்த திருடன் யாரு? சத்ருவாகிய பிசாசு. எப்படி எப்படி திருடி கொள்ள அழிக்க வர்றான்? நல்லா கவனிங்க. சமாதானத்தை திருடி, சந்தோஷத்தை திருடி, வியாதியை கொண்டு வந்து நம்மை அழிக்க வருகிறார். ஆனால் இயேசுவோ அவைகளில் இருந்த சத்துடைய கிரியை நம்மை விடுவித்து ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தார். உலக ரட்சகராக வந்த இயேசு வியாதிப்பட்டோரை விடுவிக்க வந்தார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மன அழுத்தத்தில் வெளியே வர முடியல, பொல்லாங்கனுடைய கிரியை. நீங்கள் அதை அடையாளம் கண்டு எதிர்த்து நிற்கணும்.
எல்லாருக்காக ஒரு சகோதரனாக நான் ஜெபிக்க ஆயத்தப்படுகிறேன். என் ஜனம் பிசாசின் பிடியில் இருக்கக்கூடாது. என் ஜனம் பிரகாசிக்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற அநேகரை பார்த்து நான் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன், நீங்க பிரகாசிக்கணும். நீங்க பிரகாசிக்கிற காரணம் இயேசுவின் வருகை. இயேசுவின் வருகை சமீபம். அதனால ஆயத்தப்படவும் செய்யணும், ஆயத்தப்படுத்தவும் செய்யணும். அல்லேலூயா. கவனிங்கள், இயேசு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். இயேசுவின் பிறப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த. வேகமாய் சொல்லுங்க. தீர்க்க தரிசனத்தின்படி பிறந்தபடியினால் 2, யூதருக்கு ராஜாவாயிருந்தபடினால் 3, உலக இரட்சகராயிருந்தபடினால் 4, வரப்போகிற மேசியாவாய் இருக்கிறபடினால் 5, உள்ளான புறமான ஒரு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால் 6, சுகம் தருகிறபடினால் 7, சமாதானக்காரன். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இயேசு ஏன் சத்திரத்தில் இடமில்லாத அனுபவத்தில் பிறந்தார்? வெறுக்கப்பட்டோருக்காக, தனிமைப்பட்டோருக்காக, தாழ்த்தப்பட்டோருக்காக, மன அழுத்தத்தோடு இருப்போருக்காக, ஏழைகளுக்காக, கவலைப்படுவோருக்காக, வியாதிப்படுவோருக்காக. எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்கலாம். நமக்காக இந்த ஏழ்மை கோலத்தில் இயேசு தோற்றினார். ஆமாம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டுமா 7 ஆயிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் அது முடிச்சு ஒரு கேக்கு ப்ளஸ் ஒரு காஃபி தானே, காஃபி குடிச்சிட்டு நீங்கள் போகலாம். வீட்டில் போய் நல்லா சாப்பிடலாம். இங்கே ஐக்கியத்தின்லாம் கேக்கு சாப்பிட்டா வீட்டில் போய் எப்படி சாப்பிட்றது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு ஐக்கியத்தின் வெளிப்பாடு. ஏசு பிறந்தால் நம்ம அன்பு ஐக்கியத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, நான் இந்த 7 அனுபவத்தில் நல்லா கவனிங்க. கண்களை மூடி இருக்கும்போதே கவனிங்க. இந்த 7 அனுபவத்தில் ஒரு 5வது சிலருக்கு இருக்கும், சிலருக்கு 2வது இருக்கும். 2 அனுபவம் கூட இல்லாமல் யாருமே இருக்கிறது கிடையாது. நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேனே. ஆவியானவர்களுக்கு போட்டது வெறுக்கப்பட்ட அனுபவம், அதாவது ஒரு தனிமைப்படுத்த வெறுக்கப்பட்ட அனுபவம். 2வது தனிமைப்பட்ட அனுபவம். 3வது தாழ்த்தப்பட்ட அனுபவம். 4வது மன அழுத்தத்தோடு. 5வது ஏழைகள், கவலை. 6 7 வியாதி. இந்த 7 ஒருவேளை 2 அனுபவத்தில் நம்ம இருக்கலாம், இல்லை 5 அனுபவத்தில் இருக்கலாம், இல்லை ஒருவேளை 7 இருக்கலாம், இல்லை 1வது இல்லாமல் யாரும் இருக்க மாட்டோம். ஆண்டவரே, இந்த அனுபவத்தில் என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு தானே நீங்க சத்திரத்தில் இடமில்லாத அனுபவத்தில் நீங்க தோன்றினீங்க. என்னை வெளியே கொண்டு வந்தப்பான்னு கேளுங்க. மனம் விட்டு பேசுங்க. சப்பட்ட மனம் விட்டு பேசுங்கம்மா. மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசி ரட்சகராக தோன்றின இயேசுவை இந்த அனுபவத்தில் என்ன வெளியே கொண்டு வாங்கப்பா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ரட்சகராக தோன்றின இயேசுவே, I don't have anybody in my life to interact with me. என் வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லைப்பா. என் வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சும்மா அப்பாட்ட பேசுங்க. ஒரு பிள்ளை பேசுறது மாதிரி பேசுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கிருபையே உடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா. சத்திரத்தில் இடமில்லாத அனுபவத்தில் மிக பிறந்தது. எங்கள் ஒவ்வொருவருக்காக எங்களுடைய அனுபவங்கள் மாறும்படியாக இந்த இடத்துல என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இப்படி கரத்தில் தந்து ஜெபிக்கிறேன். இவ்வளவு மேன்மைக்குரிய இயேசுவே, சத்திரத்தில் இடமில்லாத அனுபவத்தில் தோன்றினீங்களே, நாங்கள் இன்று காணப்படுகிற இந்த அனுபவத்திலிருந்து வெளியே வரும்படியாகத்தானே இயேசுவா. இயேசுவே, உடைய பிள்ளைகள் எல்லாரையும் தொட்டு தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை நிரப்பட்டோம். தேவ சந்தோஷம் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை நிரப்பட்டோம். இயேசு கூட இருக்கிறதை அனுபவிக்கட்டப்பா. ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு மூத்த சகோதரனாக இயேசு கூட இருக்கிறதை உடைய பிள்ளைகள் ருசிப்பார்களாக. ஒவ்வொருவரையும் பொறுப்படு ஆண்டவரே. இயேசு பிறந்த நாளை
இந்த நாள் என்று உலகம் முழுவதும் கொண்டாடும் பொழுது நாங்கள் இணைந்து இயேசுவே நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்கிற வசனத்தின்படி தேவனுக்காக இயேசுவுக்காக இயேசு உலக ரட்சகராய் பிறந்ததை எண்ணி நாங்கள் விசேஷித்துக் கொள்ளுகிறோம். எங்களுடைய வாழ்விலையும் இயேசு ஒரு புதிய அனுபவத்தோடு வெளிப்பட வேண்டும். புதிய அனுபவத்தோடு வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்று உயிர்ப்பிக்கப்படட்டும், இன்று உயிர்ப்பிக்கப்படட்டும். இன்று மேன்மையான அனுபவத்திலே உம்முடைய பிள்ளைகளை நடத்தின, உயர்வான அனுபவத்தில் நடத்தின கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரும் இந்த நாளில் நல்ல சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கட்டும். முழு குடும்பமும் சந்தோஷ சமாதானமா இருக்கட்டும். ஆமாம், இந்த ஆண்டின் இறுதியில் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டில் பெற்றுக்கொள்ள முடியலையேங்கிற ஏக்கம் இன்னும் சில நாட்களுக்கு கொடுங்கப்பா. உங்களால் முடியும் ஆண்டவரே, முடியும். சர்வ வல்லவருடைய இரக்கம் வெளிப்பட போகிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரே குடும்பமாய் வாழ்த்துகிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம். எங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என் அன்பு சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுவார்கள். பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாம் இவருடைய உடைமைகள், பொருளாதாரங்கள், வாகனங்கள் இயேசுவின் இரத்தத்தால் பாதுகாக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளை பொறுப்படைந்து காத்துக்கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. சத்தமாய் ஹல்லேலூயா.